செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட அரசியல்வாதிகளுக்குள் வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருக்கணிதப்படி இருக்கிறது. திருக்கணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருக்கணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாது பாதத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு என்று இருக்கிறது. அதாவது ஆதாயத்தை விட விரயம் சிறிது அதிகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வருடம் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று இருப்பதனால் அந்த விரயத்திற்கு ஏற்ற வருமானமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடத்தில் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். மேலும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் இந்த வருடம் நடந்தேறும். முழுமையான குருபலம் இந்த வருடம் இருக்கிறது. ஆகவே திருமணமாகாத, வெகு வருடங்களாக திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கும் வயதான ஆண்களுக்கும் கூட, திருமணமாகாத ஆண்களுக்கும் கூட விரைவில் திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே அன்பு பெருகும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த வருடம் புத்திரஸ்தானத்தில் குருடைய பார்வை இல்லாமல்
சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சிறிது புத்திர தோஷம் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்ய வேண்டும். மேலும் மருத்துவ உதவியின் பேரிலும் பிரார்த்தனையின் பேரிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தனவரவு ஏற்படும், மேல அதிகாரிகளுடைய நட்பு ஏற்படும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைவருக்கும் உண்டு. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், கருப்பு நிற தானியங்களை பயிரிடுபவர்கள், கடலை பயிரிடுபவர்கள், மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பெண்களுக்கும் நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கிறது. இந்த வருடம் கார்த்திகை மாதம் அமாவாசை என்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் செய்வார்கள். அந்த மாதத்திலே கார்த்திகை அமாவாசைக்கு முன்பு 10 நாட்களும் பின்பு 10 நாட்களும் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் செய்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே சுபகாரியங்கள் நடக்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறது. ஆகவே இதுவரை உங்களுக்கு ஏதாவது ரோகங்கள் இருந்தால், அதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் மறைந்திருந்த சொத்துக்கள், உங்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்த சொத்துக்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை விழுகிறது. ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் விருதுக்காக பணத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக இந்த வருடம் அது கிடைக்கும். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனிபகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான தொழில் காரகனான சனிபகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகிய தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள், மேலும் உங்களுக்கு வருகின்ற லாபத்தை பற்றி வெளியில் அதிகமாக பகிர வேண்டாம். அவ்வாறு பகிர்ந்தால் அந்த லாபங்களில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருந்தாலும் குருடைய பார்வையும் 8ஆம் இடத்தில் வருகிறது. ஆகவே ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். குரு பகவானும் சனி பகவானும் இருவருமே மிகச் சிறந்த இடங்களில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் இன்டர்வியூவில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வருடம் தொழில் போட்டியிலும் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஏனால் தொழில் விருத்தியின் காரணமாகவும் அலைச்சல் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. இருந்தாலும் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. தனியாக குரு பயிற்சியை பலன்களை பற்றி போட்டிருக்கிறேன். அதில் குருபலம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கண்டு கழியுங்கள். இந்த வருடம் ராசியான மாதங்கள், உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் மிக ராசியானது என்று பார்த்தால் இந்த வருடத்திலே மிகவும் ராசியான மாதங்களாக ஆனி மாதம் இருக்கிறது. மேலும் புரட்டாசி மாதம், மாசி மாதம், இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ராசியான மாதங்களாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாவது, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, புதிய நண்பர்கள் சேர்வது, புதிய முன்னேற்றம் ஏற்படுத்துவது எல்லாமே இந்த 3 மாதங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ராசியான மாதங்கள் ஆனி, புரட்டாசி, மாசி, இந்த 3 மாதங்கள் ராசியான மாதங்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹயகிரிவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை திருவந்திபுரம், கடலூருக்கு அருகிலே இருக்கின்ற திருவந்திபுரம் சென்று அங்கே ஹயகிரிவரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அங்கே செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் சந்நிதி இருந்தால் அந்த ஹயகிரிவர் சந்நிதிக்கு
பிரதி புதன்கிழமையன்று அல்லது அஸ்வினி நட்சத்திரம் அன்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். வழிபாடு என்றால் கஷ்டப்பட தேவையில்லை. நெய் விளக்கு வைத்து ஏலக்காய் மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கின்ற காளியம்மன் அல்லது மாரியம்மன் கோயில்களுக்கு சென்று ஒரு முறை எலுமிச்சை மாலை 48 அல்லது 108 அளவில் இருக்கின்ற எலுமிச்சை மாலையை அணிவித்து விட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்கள், கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை பழனி சென்று முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி அல்லது வெள்ளம் ஏதாவது கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு வரலாம். இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக மேசராசியிலே பிறந்தவர்கள் 90% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இருக்கின்ற ராசிகளிலேயே 12 ராசிகளே அதிகமான பலன்களை பெறுவது இந்த வருடம் மேஷராசியே. 90% நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.